ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம அடுப்படி ஆராய்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மரண மாசான ஒன் டே ட்ராவல் விலாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். சுதந்திர தினம் கொண்டாடணும் இல்லையா? அன்னையிலேருந்து அடுத்த நாள் தஞ்சாவூர் கல்யாண வீட்டு பிரியாணி வேட்டை, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற அச்சசல் ஒரு தாஜ்மஹால் வரைக்கும் செம்ம ஜாலியான கலாட்டாவான ஒரு பயணத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களும் இருக்குது. அதே சமயம் ட்ராவல் டிப்ஸும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாகு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்களோட செம ஜாலியாக ஆரம்பிச்சுதுங்க. பிள்ளைங்க அவங்களோட பொம்மை டாய்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து தேசிய கொடி ஏற்றி வச்சு அவங்க பண்ண லூட்டி இருக்கே பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு போகிறனால மருதாணி வைக்கலான்னு சொல்லிட்டு இலைய பறித்து அரைச்சாச்சு. இந்த மருதாணி அரைக்கும்பொழுது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அரைச்சிங்கன்னா அது வந்து நல்லா செவந்து வரும். அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 16 விடிய காலையிலேயே நாங்கள் எல்லோரும் தஞ்சாவூர் போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நான் சாரீ கட்டி பிள்ளைங்களே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நான் செல்ஃபி மூடில் என்னையவே காட்டி பேசுகிற மாதிரி தான் அதிகமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கிளம்பின உடனே அக்காவும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ரோட்டுக்கு நடந்து போய் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த 14 சீட்டு மினி வேனு, அதாவது நம்ம ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் வண்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாடலில் தான் ஏறி ரொம்ப ஜாலியாக வந்து கிளம்பணும். வண்டிக்குள்ளே பாட்டு பேச்சுன்னு செம ஜாலி தான். கொஞ்சம் தூரம் போனது எல்லாருக்கும் லைட்டாக பசி ஆயிடுச்சு. அதனால் பிஸ்கட் மட்டும் வந்து சாப்பிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எனக்காகட்டும் என் பிள்ளைங்களுக்காகட்டும் வாமிட்டாக தான் வந்து இருக்கும். அதனால் வந்து அந்த அன்றைக்கி நான் தப்பிச்சுக்கிட்டேன். என் பையனுக்கு வந்து வாமிட் இருந்துச்சு. அதனால் நாங்கள் எப்போயுமே கவரும் கைமா வந்து அதை சுற்றுவோம். ஆனால் அந்த கிளிப்பில் எடுக்கல. காலையில் 7 மணிக்கே வண்டி இருந்தனால திருச்சி வந்ததும் எல்லாருக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு. அங்கே ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்து போனோம். நாங்கள் எப்போவுமே புரோட்டா தான் வாங்குவோம். ஆனால் அங்கே வந்து புரோட்டா இல்லை. சரி, லாங் ட்ராவல் போகும்போது வயிற்றுக்கு லைட்டாக இருக்கணும்னு பொங்கல் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து வண்டி நேராக போய் தஞ்சாவூரில் தான் வந்து நின்றுச்சு. தஞ்சாவூர் பெரிய கோயிலை போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த வாட்டியும் டைம் வந்து கிடைக்காதனால போக முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து போகணும். நேராக மண்டபத்துக்கு வந்து போயிட்டோம். வெளியில் சரியான வெயில், ஒரே சூடு. உள்ளே போன உடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க. அதையும் வந்து குடிச்சிட்டு நாங்கள் போய் ஒரு சீட் பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். அப்போ தான் வந்து ஆளுங்க எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஒரே நாளே வந்து கல்யாணம். நிக்கா வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. இந்த ஃபோட்டோ ஸ்பாட்டில் வந்து பிள்ளைங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போனால் பயங்கர டைனிங் ஏரியாவில் இடமே இல்லை. அப்புறம் பின்னாடி ஓப்பனாக டேபிள் போட்டிருந்தாங்களா, அந்த இடத்துக்கு போய் உட்காந்து சுட சுட மட்டன் பிரியாணி, சிக்கன் சில்லி, தக்காளி ஜாமே, ஃபீர்னி, ரைத்தான்னு சொல்லிட்டு ஒரு புடி பிடிச்சிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வந்து வண்டி கிளம்பிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக தஞ்சாவூர்லேருந்து நம்ம தாஜ்மஹால், தமிழ்நாடு தாஜ்மஹால் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் வந்து இருந்துச்சு. போகிற வழியில ஒரே சந்தோஷம் தான், தாஜ்மஹால் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிலேயே வந்து செருப்பெல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு அந்த வெயில் சுற்றிலே வந்து நடந்து இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி போகணும், எந்த டைமிங் போகணும், இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட நைட் வியூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.